உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் 7 தமிழின் தீர்வுபாலம் நிகழ்ச்சிக்காக நான் தேவேந்திரன். தீர்வுபாலம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. சமீபத்தில் தமிழக அரசினுடைய மதிப்பு கூட்டு வரி உயர்வால் தமிழகத்தில் பெட்ரோல் டீசல் விலை என்பது உயர்ந்திருக்கின்றது. இது கடும் நெருக்கடிகளை பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இன்னும் பல சமூக அங்கத்தினர்களுக்கும் ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. எந்த அளவிற்கு அது ஏற்படுத்தி இருக்கிறது? பெட்ரோல் டீசல் விலை தொடர்ச்சியாக அதிகரித்திருப்பதும் இந்தியாவிலேயே பல்வேறுபட்ட விலையில் அது விற்கக்கூடியதற்கும் என்ன மாதிரியான காரணங்கள்? இந்த விலை குறைப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம்? இதற்கான தீர்வுதான் என்ன? இன்றைய தீர்வுபாலம் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். முன்னதா தமிழ்நாட்டினுடைய ஒரு லாரிகளுடைய ஹப் அப்படின்னு சொல்லலாம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். அங்கே தமிழகத்தில் அதிக அளவிலான லாரிகள் இயக்கக்கூடிய பகுதியாகவும் சரக்கு போக்குவரத்தின் மிக முக்கியமான ஒரு அங்கமாகவும் இருக்கக்கூடிய நாமக்கல் பகுதியில் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக லாரி போக்குவரத்து தொழில் நடைபெற்று வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் 55,000 லாரிகள் உள்ளன. அனைத்து வகையான லாரி சங்கங்கள் நாமக்கல்லை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகின்றன. நாடு முழுவதும் அத்தியாவசிய பொருட்களிலிருந்து தொழிற்சாலைகளுக்கு தேவையான அனைத்து சரக்குகள் பெட்ரோலிய பொருட்களை பாதுகாப்பாகவும் விரைவாகவும் எடுத்துச் செல்வதில் 80% மேல் லாரிகள் மூலமாகவே மேற்கொள்ளப்படுகின்றன. இதில் பெரும் பங்கு வகிப்பது தமிழக லாரிகள்தான். நேரடியாகவும் மறைமுகமாகவும் லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை அளிக்கும் துறையாக இருப்பதால் பல லட்சம் குடும்பங்கள் இந்த தொழிலையே நம்பி வாழ்கின்றன. மத்திய அரசு இந்த டீசல் விலை மாற்றத்தை 15 நாட்களுக்கு 31 முறை இருப்பதை 6 மாதங்களுக்கோ அல்லது 1 வருடத்திற்கான மாற்றமாக ஏற்படுத்தி தர வேண்டும். அதேபோல் தமிழக அரசு இந்த வாட் வரி உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இதற்கான கண்டனத்தையும் நாமக்கல் தாலுகா லாரி சங்கத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த சில ஆண்டுகளாக லாரி போக்குவரத்து தொழில் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது. குறிப்பாக அடிக்கடி உயரும் டீசல் விலையின் அதிகரிப்பால் லாரி தொழில் பாதிக்கப்பட்டு வருகின்றது. கடந்த நவம்பரில் 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் லாரி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 40 ரூபாயாக இருந்த டீசல் விலை தற்போது 63 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் பெரும்பாலான லாரிகள் இயக்க முடியாமல் 40,000 லாரிகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன. தற்போது தமிழக அரசு டீசல் மீதான வரியை உயர்த்தியுள்ள நிலையில் லாரி தொழில் மேலும் பாதிப்படையும். எனவே இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க லாரி சங்கங்களை அழைத்து மத்திய மாநில அரசுகள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும். டீசல் விலை உயர்வு, டோல் விலை உயர்வு, சுங்க கட்டணம், டோல் விலை எல்லாம் வரிசையாக உயர்வு இருக்கின்ற காரணத்தினால் வழியில் ஏற்படுகின்ற சிரமங்கள் எல்லாவற்றுக்கும் ஈடு கொடுக்கின்ற அளவிலே இந்த லாரி தொழிலுக்கு வாடகை பெற முடியவில்லை. இது அரசு எங்களுக்கு ஒத்துழைத்தால் மட்டும்தான் இந்த தொழிலை சிறப்பாக செய்ய முடியும் என்று இந்த தருணத்திலே மத்திய அரசையும் மாநில அரசையும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த தொழிலில் லட்சக்கணக்கான பேர் ஈடுபடுவதால் மத்திய மாநில அரசுகள் டீசல், சாலை வரி போன்ற பல்வேறு வரிகளை நீக்கம் செய்திட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. தொடர்ந்து அதிகரிக்கும் டீசல், பெட்ரோல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்றம், சரக்கு கட்டண உயர்வு என்று மீண்டும் சுமை இந்த தொழிலை செய்பவர்களுக்கும் மக்களுக்குமானதாகவே இருக்கிறது. இதனை மாற்றி அமைக்க வேண்டியது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கடமையாகும். ஸ்ரீதர், நியூஸ் 7 தமிழ், நாமக்கல். நம்முடைய செய்தியாளர்கள் மாநிலம் முழுவதும் இருந்து இணைந்திருக்கிறாங்க. கோவையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் பிரசாந்த் இணைந்திருக்காங்க. பிரசாந்த், இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வை அடுத்து நிச்சயமா சமூகத்தினுடைய நிறைய அங்கத்தினர் இந்த விலை உயர்வு அப்படிங்கிறது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கலாம். அந்த வகையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு இந்த விலை உயர்வுங்கிறது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு? அவர்களுடைய நிலை என்ன? இந்த பெட்ரோல் டீசல் விலை குறித்து அவர்களுடைய கருத்துக்கள் என்ன? பதிவு செய்யலாம். நிச்சயமாக. அதாவது கோவையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரதானமாக தொழிற்சாலைகள் அதிகமாக இயங்கக்கூடிய பகுதி. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோவையில் இந்த தொழிற்சங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் உள்ள அடிக்கடி உயர்வு காரணமாக வாகன ஓட்டிகள் பெருமளவு பாதிக்கப்படுறாங்க. ஏனென்றால் மாவட்டத்திற்கும் சரி பல மாநிலங்களுக்கும் சரி பொருட்களை அதிக எடுத்து செல்வதற்கான பணிகளில் வாகனங்கள் அதிகமாக இயங்குவதன் காரணமாக மிகப்பெரிய அளவில் இந்த பெட்ரோல் டீசல் உயர்வு காரணமாக அதிகம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதிலும் குறிப்பாக இந்த நேரடியாக பாதிக்கக்கூடியது பொதுமக்கள் ஆட்டோ மூலியமாக மாலை அல்லது காலை அல்லது மாலை நேரங்களில் ஆட்டோக்களில் பொதுமக்கள் அதிகமாக பயணம் செய்யக்கூடிய இந்த ஆட்டோக்களில் குறிப்பாக இந்த பெட்ரோல் டீசல் உயர்வு காரணமாக மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தற்போது இது எந்த அளவில் இவங்க பாதிக்கப்பட்ட என்பது குறித்து பேசுவதற்காக அவர் ஆட்டோ ஓட்டுநர் சுகுமார் நம்மிடம் இருக்கிறார். அவருக்கு கேட்போம். சார் வணக்கம். இந்த ஆட்டோ இந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஓட்டு இந்த பெட்ரோல் டீசல் உயர்வு காரணமாக நீங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க? பொருளாதாரியாக நீங்கள் எந்த அளவுக்கு? பொதுவாகவே இன்றைக்கி என்னன்னு சொன்னாங்க, பெட்ரோல் டீசல் விலை உயர்வுங்கிறது இப்போ சமீப காலமாகவே 10 நாளைக்கு ஒருக்கா 15 நாளைக்கு ஒருக்கா பெட்ரோல் விலை டீசல் விலை உயர்த்திட்டு இருக்கிறாங்க.
ஆனால் இன்றைக்கி ஒட்டுமொத்த ஜனங்க பொருளாதார நெருக்கடியில் பாதிச்சிருக்குங்கிறது ஒரு நிலையில் ஒட்டுமொத்தமான ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும் சூழ்நிலையில் இன்றைக்கி ஆட்டோக்கள் வந்து கார்ப்பரேட் கம்பெனிகள் வந்து நாளொரு வண்ணம் பொழுதொரு வண்ணமாக ஆட்டோக்களை வந்து விதவிதமான பேரில், ஏன்னா நூற்றுக்கணக்கான வண்டிகளை கம்பெனிகள் பேரில், கார்ப்பரேட் கம்பெனிகள் பேரில் விதவிதமாக ஓலாங்கிறாங்க, உபேருங்கிறாங்க, ஜுகுனுங்கிறாங்க, இப்படி ஒவ்வொரு பேர்லேயும் நூற்றுக்கணக்கான வண்டிகளை இறக்கி மீட்ரு கட்டணங்கிற பேரில் வண்டிகளை ஓட்டி நாங்கள் கேட்கக்கூடிய கட்டணத்துக்கு இணையான கட்டணத்தை அவங்களும் வசூலிக்கிறாங்கிறது ஜனங்களுக்கு தெரிகிறதில்ல. இருந்தாலும் நாங்கள் மீட்டர் கட்டணத்தை முடிவுக்கு கொண்டு வரேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருட காலமாக தொடர்ச்சியான போராட்டங்கள், சாதாரணமான போராட்டம் இல்லைங்க, எண்ணில் அடங்காத போராட்டங்கள் நான் நடத்திட்டே இருக்கிறோம். ஆனால் அரசாங்கம் எந்த சிந்தனைக்கும் தள்ளப்படாமல் மௌனியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நாம் என்ன சொல்கிறோன்னு சொன்னால், இப்போ இந்த மீட்டர் கட்டணம் இப்போ சமீபத்தில் சார், இப்போ பெட்ரோல் டீசல் உழைவுனால நீங்கள் அடிக்கடி இந்த அதாவது விலையை ஏற்ற ஆரம்பிக்கிறீங்க, இதனால நீங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா, ஏற்கனவே தொழில் ரீதியாக இன்றைக்கி ஆட்டோ ஸ்டாண்டுகளில் வந்து மணிக்கணக்கில் காத்துட்டு இருந்து ஒவ்வொரு வாடகை எடுத்துகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி பொருளாதார நெருக்கடியில் ஜனங்களும் பாதிச்சிருக்கிறாங்க. அதனால் என்னென்னு சொன்னால், இப்போ இந்த பெட்ரோல் விலை உயர்வின் காரணமாக, டீசல் விலை உயர்வின் காரணமாக பயணிகள் ஆட்டோ ஏறுவதற்கு தயக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் நாங்கள் இன்றைக்கி வண்டி ஓட்டி பிழைக்கிறதுங்கிறது நாளுக்கு நாள் பின்னுக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். அப்போ இது வந்து ஒரு நியாயமான முறையான மீட்டர் கட்டணத்தை அரசாங்கம் கவனத்தில் எடுத்து இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரலன்னு சொன்னாக்கா, இந்த தொழில் நம்பி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 12,000 குடும்பங்கள், என்ன 12,000 குடும்பங்கள் பெரிய அளவுக்கு பாதிக்குங்கிறது என்னுடைய கருத்துங்க. சார், இப்போ நீங்கள் ஒரு பயணியாக வந்து இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் பொதுவாக வந்து இந்த விலை ஏற்றின் காரணமாக ஆட்டோ ஓட்டுநர்கள் உங்களுக்கு தரமான விலைகளை கொடுக்குறாங்களா, இல்லை எந்த மாதிரி விலைகள்? ஒரே நிமிஷம், பயணிகளை பேசுகிறதா? அதாவது ஆட்டோ தொழில் என்பது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட நியாயமான வாடகை இல்லாமல் ஒவ்வொரு பகுதியிலும் போகும்போது பலவிதமான வாடகை வாங்க வேண்டிய சூழ்நிலை ஓட்டுநருக்கு இருக்குது. அதை மாற்றி ஒரே நிலையான வாடகை வாங்கிறதுக்கான நடவடிக்கை அரசாங்கம் தான் எடுக்க வேணும். அதுக்கான எந்த அரசாங்கமும் இதுவரைக்கும் ஒரு ஆட்டோ தொழிலாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்துவதற்குண்டான அரசாங்கம் எந்த முயற்சியும் எடுக்கலைங்கிறது தான். இன்றைக்கி பெட்ரோல் விலை, டீசல் விலைங்கிறது கடுமையான விலை உயர்வுங்கிறது எல்லாரும் ஏற்றுக்கணும். எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இன்றைக்கி 2 வீலர் வச்சுருக்கவங்க கூட பெரிய அளவுக்கு பாதிக்கிறாங்க. ஆட்டோ தொழில் என்பது இந்த பெட்ரோலும் டீசலையும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு தொழில். இந்த ஆட்டோ தொழிலாளிகளுக்கு வாடகையும் இல்லாமல் இருந்து பெட்ரோல் டீசலையும் விலை அதிகமாக வரும்போது அவங்களுடைய வாழ்க்கை நிலைங்கிறது ரொம்ப மோசமான சூழ்நிலை தான். பொதுவாகவே மத்திய அரசாங்கம் தான் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்த்திட்டு இருந்தாங்க. இப்போ மாநில அரசாங்கம் வாட்டு வரிங்கிற முறையில் இப்போ 7% வரியை பெட்ரோலுக்கும் 4% வரியை டீசலுக்கும் உயர்த்தியிருக்கிறாங்க. இன்றைக்கி அது மட்டுமல்ல, இன்சூரன்ஸ் ஒரு கடுமையான உயர்வு. இது ஒரு வருஷத்துக்கு 5,000 ரூபா ஆட்டோவுக்கு இன்சூரன்ஸு கட்டணும்னு சொன்னால், இன்றைக்கி ஆட்டோ தொழில் என்பது இந்த ஆட்டோ அரசாங்கத்துக்கும் இன்சூரன்ஸுக்கும் பெட்ரோலுக்கும் கப்பங்கட்டியே இவங்க வாழ்க்கை முடிஞ்சிடும். ஏன்னா இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் யாரும் அவங்கவுங்க சொந்த வண்டி ஓனர்கள் அல்ல, எல்லாமே ஜெராக்ஸ் முதலாளிக்கு தான், எல்லாம் போகிற ஃபைனான்ஸில் இருக்கிறவங்க தான், ஃபைனான்ஸில் இருக்கக்கூடிய வண்டிக்கு தான் வச்சு ஓட்டிகிட்ருக்குறாங்க. இந்த நிலையில் ஒரு நியாயமான கட்டணத்துக்கு அவங்களும் பெரிய அளவுக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. எல்லா தொழிற்சங்க அமைப்புகளும் சேர்ந்து தான் போராடிட்டுருக்குது. ஆனால் இதை கேட்குறதுக்கு ஒரு அரசாங்கம் இல்லை. அந்த அரசாங்கம், மாநில அரசாங்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கு கட்டணத்தை உயர்த்தி தர்றோன்னு சொல்லி தொழிற்சங்கங்கள்லாம் சேர்ந்து ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டு ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு ஒருக்க கட்டணத்தை திருத்தி அமைக்க வேணும்னு சொல்லி ஹைகோர்ட்டில் இந்த தீர்ப்பு தொழிற்சங்கங்கள் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கான எந்த முயற்சியும் அவங்க எடுக்கலைங்கிறது தான். உடனடியாக ஒரு நியாயமான கட்டணத்தை அவங்களுக்கு அரசு முடிவு செய்துன்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த தொழிலில் ஒரு மாற்றம் வருங்கிறத நாங்கள் சொல்கிறோம். குறிப்பாக நீங்கள் தேவேந்திரன் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. அதாவது இந்த பெட்ரோல் டீசல் அடிக்கடி உயர்வு காரணமாக நாங்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருப்பது மட்டும் இல்லாமல் ஒரு முறையான ஒரு கட்டணத்தை, ஒரு மீட்டர் கட்டணத்தை அமல்படுத்தினாலே எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் பெருக்கிக் கொள்ள முடியுங்கிற ஒரு கோரிக்கையாக இருக்குது தேவேந்திரன்.
நிச்சயமா பிரசாந்த், முறையான ஆட்டோமீட்டர் கட்டண உயர்வு அப்படிங்கிறது அவங்களுக்கு அதனுடைய தேவை அப்படிங்கிறது தொடர்ச்சி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தற்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த விலை உயர்வு என்பது ஏற்கனவே வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமா ஒரு பெரும் சுமையாக தான் இருக்க முடியும். மாநிலம் முழுவதும் இருந்து நம்முடைய செய்தியாளர்கள் இணைந்திருக்காங்க. சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் அன்சர் அலி, மதுரையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் வினோத், சென்னையினுடைய மற்றொரு புறம் அடையார் பகுதியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் கிருத்திகா, மேலும் பாண்டிச்சேரியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் விவேக்கும் இணைய உள்ளார். சென்னை கோயம்பேட்டிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய ஆன்சர், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஒவ்வொரு முறை வரும் பொழுதும் விலைவாசி உயர்வும் அதனுடைய மறைமுக தாக்கமாக இருந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு முறை விலைவாசி உயர்வு ஏற்படும் பொழுதும் கடைக்காரர்கள் சொல்லக்கூடியது பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துருச்சே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை அவங்க வெளிப்படுத்துவாங்க. தற்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வானது அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் மத்தியில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, அவங்க என்ன கருத்துக்களை இதன் மூலமாக தெரிவிக்க விரும்புகிறாங்க, பதிவு செய்யலாம். அதாவது வணிகம் என்பது தற்போதைய காலநிலையில் எரிபொருள் இல்லாமல் செய்வது சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்கிறது. விளையக்கூடிய பொருட்களை ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு எடுத்து வருவதற்கும் விற்பனை செய்யப்பட்ட பொருட்களை எடுத்துச் செல்வதற்கும் எரிபொருளின் பங்கு வணிகத்தில் மிக முக்கியமானது. அந்த வகையில் நாளொன்றிற்கு ஆயிரக்கணக்கான பெரிய லாரிகள் முதல் சிறு வாகனங்கள் வரை வந்து செல்லக்கூடிய இடமாக கோயம்பேடு இருக்கிறது. இந்த தமிழக அரசின் மதிப்பு கூட்டு வரி உயர்த்தப்பட்டதனால் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஏற்பட்டதை அடுத்து இங்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை, விலைவாசி உயர்வை, இந்த சமுதாயத்தில் அந்த விலைவாசி உயர்வினால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை இங்கு இருக்கிற வியாபாரிகள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களிடமிருந்தே கேட்கலாம். சார் வணக்கம். இப்ப பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்ததை அடுத்து இந்த வணிகம் மற்றும் இங்கே காய்கறி வியாபாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, இதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது? அதாவது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, மக்களுடைய அரசாக இருக்கணும், மக்களுக்காக இருக்கணும், மக்களுடைய அரசாக இருக்கணும். அதை விடுத்து தான் தோன்றித்தனமாக மக்களை இம்சிக்கிற அளவுக்கு இந்த பெட்ரோலிய பொருட்களுடைய விலை ஏற்றம் மிக மிக தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது வியாபாரிகள். அதுதான் நான் சொல்ல வரேன். வியாபாரிகளுக்கு இப்போ இங்கே கோயம்பேடு வணிக வளாகம் இருக்குதுன்னா இது இந்தியா சார்ந்த ஒரு நடுவம். சிம்லாவிலேருந்து ஆப்பிள் வருது, காஷ்மீர்லேருந்து ஆப்பிள் வருது, அதே மாதிரி தேனி மாவட்டத்திலேருந்து வருது, நீலகிரி மாவட்டத்திலேருந்து வருது. அதாவது இந்தியாவுடைய பலவேறு பகுதியிலிருந்து இங்கே எல்லா பொருளும் இங்கே இருக்குது. ஆந்திராவிலேருந்து காய்கறிகள் நிறைய இந்த மார்க்கெட்டினுடைய சென்னை மாநகரத்துடைய தேவையை ஆந்திரா மாநிலம் பூர்த்தி பண்ணுது. இப்படி பல வகையிலும் லாரி போக்குவரத்தால் தான் இந்த பொருள் இங்கே சேருது, மார்க்கெட்டுக்கு வணிக வளாகத்துக்கு சேருது. சேரும்போது இந்த பெட்ரோலிய பொருட்களுடைய விலை ஏறும்போது தானாகவே தன்னிச்சையாகவே மற்ற பொருள்களுடைய விலையேற்றத்துக்கு ஒரு தானாகவே அது ஒரு காரணமாக இருந்து போகுது. அதனால் வியாபாரிகள் ரொம்ப பாதிக்கிறாங்க. எங்கள்கிட்ட வாங்குகிற வியாபாரிகள், சிறு வியாபாரிகள் மிக மிக கடுமையாக பாதிக்கிறாங்க. இதை இந்த நுகர்வோர் ரொம்ப கடுமையாக பாதிக்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நம்ம ஆப்ரகாம் லிங்கம் சொன்ன மாதிரி, இந்த கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புளாக தான் இருக்கணும் ஒழிய மற்ற மக்களை இம்சிக்கக்கூடிய அளவுக்கு இந்த பொருளாதாரத்தை சீரழிக்கக்கூடாது. என்னங்க அப்படின்னா, பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறது இந்த பெட்ரோலிய பொருட்கள் தான். பெட்ரோலிய பொருட்கள் வெளியேறினாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லா விலைவாசியும் தானாகவே உயர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த அரசு என்ன தான் இப்படி சிந்தித்து செயல்படுதோ தெரியல. இதை இந்த பெட்ரோலிய இலாக்கா கிட்ட நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு 5 நாளைக்கு ஒரு தரம் அந்த விலையை நிர்ணயிக்கலாம் அப்படின்ற இது ஒரு தவறான முன் உதாரணம். இது அரசு தான் பண்ணணும் மொழியாக மற்றதுக்கெல்லாம் மானியம் கொடுக்கறது நாங்கள் விரும்பலை. ஆனால் பெட்ரோலிய பொருட்களுக்கு இந்த அமைச்சகம்தான் முடிவெடுக்கணும் ஒழிய மற்றபடி அந்த துறை சார்ந்து நீங்கள் முடிவெடுத்துங்கிறது ரொம்ப ஒரு தவறான ஒரு முற்போக்கு. இது இந்த சேவை வரி, மதிப்பு கூட்டு வரியை இப்போ ஏற்றிருக்கிறது ரொம்ப நம்ம சகிச்சிக்கவே முடியாது. அதாவது காய்கறி என்பது அனைத்து தரப்பினரும் காய்கறி பழங்களை தினந்தோறும் அனுதினமும் உபயோகித்து வருகிறார்கள். எனவே இந்த பெட்ரோலிய விலை உயர்வு தொடர்பாக இதை சார்ந்து இருக்கிற சங்கிலி தொடர் போன்ற அனைத்து மக்களையும் இந்த விலைவாசி பாதிக்கும் என்கிறதே இங்குள்ளவர்களின் கருத்தாக இருக்கிறது. தேவேந்திரன், இந்த சூழலில் பெட்ரோல் டீசல் விற்கக்கூடிய அந்த பெட்ரோல் உரிமையாளர்கள், பெட்ரோல் நிறுவன உரிமையாளர்கள், பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களுடைய மனநிலை என்னவாக இருக்குது, அவங்க என்னென்ன கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து கேட்கலாம். நம்முடைய செய்தியாளர் வினோத் மதுரையிலிருந்து இணைந்திருக்காங்க. வினோத், தற்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த நிலை என்ன, அவங்களுடைய எண்ணம் என்ன, பெட்ரோல் பங்குகளினுடைய உரிமையாளர்கள் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்து என்ன தெரிவிக்கிறாங்க? ஏன்னால் மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடியவங்க அவங்க தான். அவங்க தான் விலை உயர்ந்த மாதிரி மக்கள் அவர்களை திட்டுவதா நிறைய முறை பதிவு செய்யப்படுது, அவங்களாலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வகையில் தற்போதைய இந்த விலை உயர்வுங்கிறது எந்த மாதிரியான பாதிப்பு அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு, பதிவு செய்யலாம்.
வணக்கம் தேவேந்திரன். அதாவது கடந்த மார்ச் 3ஆம் தேதி நிலவரப்படி ஒரு பீப்பாய் சர்வதேச சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலையானது 3556 ரூபாயாக இருந்தது. அதாவது 1 லிட்டர் கச்சா எண்ணெயின் விலை 22 ரூபாய் 36 பைசா. இதன்படி பார்த்தால் தமிழகத்தில் 1 லிட்டர் பெட்ரோல் விலையானது 68 ரூபாய்க்கும் 1 லிட்டர் டீசல் விலையானது 59 ரூபாய்க்கும் விற்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தற்பொழுது தமிழகத்தில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 75 ரூபாயை எட்டியிருக்கின்றது. இந்த பெட்ரோலிய பொருட்களை, அதாவது டீசல், பெட்ரோல் போன்றவற்றை பொதுமக்களிடம் நேரடியாக கொண்டு சேர்க்கும் பணியினை இந்த பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் செய்து வருகின்றனர். தற்பொழுது நம்மிடையே மதுரை சேர்ந்த திரு குமரன் அவர்கள் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் இணைந்துள்ளார். அவரிடம் நாம் இது பற்றி கேட்கலாம். சார் வணக்கம். அதாவது இப்போது சர்வதேச சந்தையில் ஒரு கச்சா எண்ணெய் ஒரு $5 ஏறுச்சு அப்படின்னாக்கா இங்கே பெட்ரோல் விலை 2 ரூபாய் 3 ரூபாய் ஏற்றுறாங்க. அதே போல் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு $5 குறைஞ்சினாக்கா இந்த விலை இறக்கமானது பைசாக்குள்ள தான் இருக்குது. 50 பைசா இறக்கம், 90 பைசா விலை இறக்கம். ஏன் இது எதற்காக? இது பூரா ஓஎன்ஜிசி தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஆயில் கார்பரேஷன்லேருந்து அவங்க இம்போர்ட் பண்ணி அதை அந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸு எல்லா கம்பெனிஸுக்கும் கொடுத்து அவங்க தான் ரீட்டைல் சேல்ஸ் பண்ணுறாங்க. இதில் கவர்மெண்ட்டோட வரிகள் தான் கூட போகுது இல்லையா. எங்களுக்கு டீலர் கமிஷன் பார்த்திங்கன்னா அது ஸ்டாண்டர்டாக ஒரே கமிஷன் தான். அதில் விலை ஏற்றும் போது எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. விலை இறங்கும் போது எங்களுக்கு நட்டம் வருது. விலை ஏறும்போது பார்த்திங்கன்னா எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கூடுது. அப்படிங்கும்போது எங்களை பொறுத்தவரையும் ரீட்டைல் சேல்ஸில் நாங்கள் அந்த விலை ஏற்றத்தை எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு தான் வருது. இந்த பாதிப்பு கவர்மெண்ட்டு தான் அவங்களோட ரெகுலேஷன் பண்ணி கரெக்டாக அந்த ஓஎன்ஜிசியை டைரெக்டாக சப்ளை பண்ணாங்கன்னா இன்னும் ரேட்டு குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தற்பொழுது தமிழக அரசு இந்த வாட் வரியை 34% உயர்த்தியிருக்கு. இது இன்னும் பொதுமக்களுக்கு ஒரு அதிகமான ஒரு சுமையை கொடுத்துருக்கு. இப்போ இந்த பெட்ரோல் பங்க் இந்த வரிகள் இதில் கிடைக்கக்கூடிய லாபங்கள் உண்மையாலுமே யாருக்கு சென்றடையுது? கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. இதில் வேட் வரி இப்போ 34% போட்டிருக்காங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு ஒருத்தர் பெட்ரோல் போட்டாங்கன்னா 34 ரூபா வரியாக கட்டுறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் இருக்குது. இதெல்லாம் குறைச்சி பண்ணாத இதனால் பார்டரில் உள்ள எல்லா பெட்ரோல் பங்குக்கும் சேல்ஸ் பாதிச்சிருக்கு. எங்களுக்கும் அதனால் இந்த விலை ஏற்றதுனால வர்ற கஸ்டமரு 100 ரூபாய்க்கு போடுறவங்க 50 ரூபாய்க்கு போடுறாங்க. அந்த மாதிரி குறைச்சிடுறாங்க. அவங்களோட கன்சம்ஷனும் குறைஞ்சி போகுது. எங்களுக்கு அதனால் சேல்ஸ் பாதிக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் விலையேற்றத்தினால அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் ரொம்ப ஏறிக்கிட்டே போகுது. அதே போல் இங்கே உங்கள் பங்குக்கு வர பெட்ரோல் போட வரவங்க அந்த பொதுமக்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க? ஏன்னா நீங்கள் அவங்களோட நேரடி தொடர்பில் இருக்கிறீங்க. அவங்களுக்கே விழிப்புணர்ச்சி கம்மியாக இருக்குது. 3 நாள் கழிச்சு கேட்குறாங்க பெட்ரோல் விலை கூடி இருக்கான்னு கேட்குறாங்க. அந்த பெட்ரோல் விலை கூடி இருக்குன்னு சொல்லி அவங்க அவேர்னஸ் பண்ணி இந்த கன்சம்ஷன் அவங்களா பெட்ரோல் போடுறதையும் குறைச்சிக்கிறாங்க. இதனால் அவங்க இந்த இடையில 11 மணிக்கு மேலே வண்டி எடுத்துகிட்டு வெளியில் போய் ட்ராவல் பண்ணுறவங்களை குறைச்சாங்கனாவே, இல்லாட்டி பப்ளிக் பஸ்ஸை யூஸ் பண்ணாங்கனாவே இந்த பெட்ரோல் கன்சம்ஷன் கொஞ்சம் நாடோட நிலைமை நல்லாயிருக்கும். இந்த நாடு முன்னுக்கு வரணும்னா இந்த மாதிரி பெட்ரோல் இதெல்லாம் அந்நிய செலாவணினால வர்ற வியாபாரங்கள், நான் வியாபாரியாக இருந்தாலும் எனக்குன்னு மனசாட்சி இருக்குது. இந்த பெட்ரோல் இவ்வளோ கூட வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு மக்கள் விழிப்புணர்ச்சி வேணும். அதாவது இந்த அதிகமான இந்த வரி போகிறதுனால உங்களுக்கு இதனால் ஏதாச்சும் ஒரு லாபம் இருக்கா? இல்லை மக்களுக்கு இந்த பெட்ரோல் கன்சப்ஷன் கம்மியாகிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறை? இந்த வரி கூடுறதுனால எங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. எங்களுக்கு வர்ற கமிஷன் என்ன கமிஷன் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுதான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. எங்களுக்கு இந்த விலை ஏற்றத்தினாலையும் விலை இறங்குனா எங்களுக்கு இதில் நட்டம் வரும். விலை ஏறுனா எங்களுக்கு முதலீடு தான் கூட வரும் இல்லையா. இதனால் எங்களுக்கு எந்த விதமான ஒரு ப்ராஃபிட்டும் வராது. இதை மக்கள் தான் வரியை குறைக்கிறதுக்கு கவர்மெண்ட் முயற்சி பண்ணி வரியை குறைச்சாங்கன்னா மக்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மக்கள் இதை டெய்லி யூஸ் பண்ணுறாங்க. முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. இப்போ எல்லார் வீட்லேயும் வண்டி இருக்குது, எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு இடத்துக்கு போகணும்னா வண்டி இல்லாமல் போக முடியல. அப்போ அத்தியாவசிய தேவையாக போகுது. இதில் கவர்மெண்ட் வரியை கூட்டுறது ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு வேலையாக இருக்குது. அதாவது தேவேந்திரன், பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு பல்வேறு காரணங்கள், அதாவது டாலர் விலையேற்றம், கச்சா எண்ணெய் விலை உயர்வு என பல்வேறு காரணங்கள் தெரிவிக்கப்பட்டாலும் அதாவது இந்த யூசேஜ் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இது மக்களிடையே குறைந்துள்ளது. இதன் காரணம், அதாவது இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூசேஜ் அதிகமாகும் பொழுது இதற்கான இந்த பெட்ரோல் விலையேற்றம், இதன் மீது போடப்படும் வரிகள் போன்றவற்றினால் அரசுக்கும் அந்த சுமை குறையும், அதே போல் மக்களுக்கும் அந்த சுமை குறையும். இதுவே இதற்கு ஒரு தீர்வாக இருக்கும். தேவேந்திரன்,
நிச்சயமா வினோத், பெட்ரோல் பங்கு உரிமையாளர் என்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தீங்க. அவர் பொறுத்தளவுமே இது ஒரு தேவையற்ற வரி, மத்திய மாநில அரசுகள் இந்த வரியை குறைத்து மக்களுக்கு அதை பலன் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. பெட்ரோல் பங்கை பொறுத்தளவு அங்கு வாடிக்கையாளர்களை நேரடியாக சந்திக்கக்கூடியவங்க, அந்த பெட்ரோல் பங்கில் வேலை செய்யக்கூடிய அந்த ஊழியர்கள், அவங்க எந்த மாதிரியான சிக்கல்களை சந்திக்கிறாங்க? திடீர்னு விலை உயர்வு வந்துருச்சு அப்படிங்கும் பொழுது, அந்த அறிவிப்பு வந்த பிறகு அவங்க நேற்று சொன்னதை விட ஒரு 2 ரூபா 3 ரூபா அதிகமாக விலை சொல்லும் பொழுது அது எந்த மாதிரியான பிரச்சனைகளை அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏற்படுத்துது? வாடிக்கையாளர்களினுடைய நேரடியாக அவங்க சந்திக்கக்கூடிய அந்த ஊழியர்களுடைய கருத்துக்கள் என்ன? பதிவு செய்யலாம் வினோத். நிச்சயமாக. அதாவது இப்போ நம்மிடையே இந்த பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிற ஒரு ஊழியர் ஒருத்தர் இருக்கிறார். அவரிடம் நாம் நேரடியாகவே இது குறித்து கேட்கலாம், உங்கள் கேள்விக்கான பதிலை. சார் வணக்கம். அதாவது இப்போ நீங்கள் பெட்ரோல் போடும் பொழுது மக்கள் உங்ககிட்ட என்ன மாதிரியான, அதாவது விலையேற்றம் பிறகு என்ன மாதிரியான ஒரு கருத்தை சொல்கிறாங்க? விலை 15 நாளைக்கு ஒரு இடம் ஏற்றுறாங்க. அதான் நான் திடீர்னு ஏற்றிட்டீங்களா, திடீர்னு நிப்பாட்டிங்களான்னு கேட்குறாங்க. அது சரியாக அவங்களுக்கு சொல்ல முடியல. நாங்கள் 15 நாளைக்கு ஒரு இடம் போது அவங்க ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நேரடியாக உங்கள்கிட்ட வரும்போது இதற்கான எதிர்ப்பை மக்கள் உங்ககிட்ட பதிவு செய்கிறாங்க. ரேட்டை 1 ரூபா இறக்குறாங்க, 2 ரூபா 3 ரூபா கூட்டுறாங்க, பைசா கணக்கில் தான் இறக்குறாங்க, ரூபா கணக்கில் ஏற்றுறாங்கன்னு சொல்கிறாங்க மக்கள். அதாவது தேவேந்திரன், இப்பொழுது இவர் பதிவு செய்த கருத்தும் அதே போல தான் உள்ளது. அதாவது விலை ஏற்றத்தின் போது, கச்சா எண்ணெயின் விலை ஏற்றத்தின் போது, அதாவது 2 ரூபாய் 3 ரூபாய் அளவில் ரூபாய் கணக்கில் விலை ஏற்றப்படுகிறது. அதே போல கச்சா எண்ணெயின் விலை குறையும் பொழுது, அதாவது இந்த விலை குறைப்பானது மக்களிடம் ஒரு பைசா அளவிலே, ஒரு 50 பைசா, ஒரு 60 பைசா, இந்த அளவிலே குறைக்கப்படுகிறது. இது இந்த மக்களிடையே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி வருகின்றது. இந்த அதிருப்தியானது இங்கே வேலை செய்யும் இந்த பெட்ரோல் பங்க் உரிமையை, அதாவது இந்த ஊழியர்களிடமும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். தேவேந்திரன். வினோத், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மற்றும் பெட்ரோல் பங்க் ஊழியர்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்தமைக்கு. தொடர்ச்சியாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வின் பொழுது இந்த விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செயின் ரியாக்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு மறைமுகமான ஒரு விலையேற்றம். அந்த விலையேற்றம் எந்த வகையில் பாதித்திருக்கிறது? குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவு விலைவாசி உயர்வுங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது? இந்த பெட்ரோல் டீசல் விலை குறைப்புங்கிறது இந்த மற்ற அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை குறைப்புக்கு எந்த அளவுக்கு பலன் தரக்கூடியதா இருக்கும்னு மக்கள் நம்புறாங்க. இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் பெட்ரோல், டீசல் மற்றும் கச்சா எண்ணெய் வளங்கள் உள்ளது. பெட்ரோல் டீசலின் விலை லிட்டருக்கு சுமார் 30 ரூபாய் தான் ஆகும். ஆனால் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு வகையான வரி விதிப்பு மூலம் நுகர்வோருக்கு திருவாரூரில் பெட்ரோல் லிட்டர் 75 ரூபாய்க்கும் டீசல் லிட்டர் 70 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இப்போ பெட்ரோல் டீசல் எல்லாம் மாதம் ஏற்றிட்டு இருக்காங்க. அடுத்தது இன்சூரன்ஸ் ஏற்றிட்டு இருக்காங்க, டாக்ஸி ஏற்றிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஒரு சாதாரண கார் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். இந்த கார் மாதம் பெட்ரோல் டீசல் எல்லாம் ஏறதுனால என்னால் ஓடுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு வாடகை வண்டி ஓட்டுறதுனால ஒரு 300 ரூபா, ஒரு 15 கிலோமீட்டர் ஓட்டினா ஒரு 300 ரூபா நிர்ணயம் பண்ணுறோம். ஆனால் இவங்க மாதம் ஏற்றுறதுனால கஸ்டமர் எங்களை விட்டு விலைக்கு போகிற மாதிரி இருக்குது. இதனால் இந்த மத்திய அரசு, மாநில அரசு ஏதாவது ஒரு நிரந்தர தீர்வு காணால் நல்லாயிருக்கும். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பெட்ரோல், டீசல் 2-3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை விலை உயர்வு இருக்கும். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக மத்திய அரசின் விலை உயர்வில் மாற்றம் செய்து விலை உயர்வு பெட்ரோலிய நிறுவனங்களே உயர்த்திக் கொள்ளலாம் என்ற சட்டத்தை இயற்றியது. அதன்படி பெட்ரோல் விலை மாதத்திற்கு 2-3 முறை மாற்றம் செய்யப்பட்டு வருகிறது. இப்போ எங்களெல்லாம் மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள்லாம் பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துகிற மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்றாடம் 15 நாளைக்கு ஒரு முறை பெட்ரோல் விலை ஏறுதுங்கிறாங்க, டீசல் விலை ஏறுது அப்படிங்கிறாங்க. இதனால பாதிக்கப்படுறது யாருன்னு சொன்னால் நிச்சயமாக மக்கள் தான். அடிப்படை இப்போ காலையில் ஒரு காய்கறிக்கார் வராரு, நேற்று அந்த ரேட்டு காய் இப்படி விற்கிதே, இன்றைக்கி ஏன் இந்த ரேட்டுனா பெட்ரோல் விலை ஏறிடுச்சுமா, எங்களை என்ன செய்ய சொல்கிறீங்க, டீசல் விலை ஏறிடுச்சுமா அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ எங்களை மாதிரியான மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்க மக்கள் இதனால் பாதிக்கப்படுறது இல்லாமல் நுகர்வோர்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இதனால் கார், வேன், லாரிகளின் வாடகை உயர்த்தப்படுகிறது, பேருந்து கட்டணம் உயர்த்தப்படுகிறது. அடிக்கடி பெட்ரோல், டீசல் விலை உயர்வால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். லாரி, வேன் வாடகை உயர்வால் காய்கறிகள், அரிசி, பால், மளிகை பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விலை கடுமையாக உயர்த்தப்பட்டு பொதுமக்கள் மீது சுமத்தப்படுகிறது. மாதம் மாதம் பெட்ரோல் விலை உயர்வுக்கு ஏற்ப அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு இருப்பதால் மாத ஊதியம் வாங்கும் குடும்பத்தினர் கடும் அவதிக்கு உள்ளாகுகின்றனர். இன்னைக்கு டீசல் விலை, பெட்ரோல் விலை உயர்வதனால் பால் வியாபாரம் அதிகமாக ரேட்டு ஏறிக்கொண்டிருக்கிறது. ஒரு லிட்டருக்கு எஃப்சிஎம்முக்கு குறைந்தது 6 ரூபா லிட்டருக்கு ஏறிக்கொண்டிருக்கிறது. தமிழக அரசும் மத்திய அரசும் இந்த டீசல் வரியை திரும்ப பெறாவிட்டால் அத்தியாவசிய விலை அதிகமாக ஏறிக்கொண்டே உள்ளது.
மேலும் கார், வேனில் செல்லும் பயணிகள் அதிக வாடகை கொடுக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டு பாதிக்கப்படுகின்றனர். வாடகை ஆட்டோ, கார் உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் பெட்ரோல், டீசல் விலை உயர்வு காரணமாக வாடகை கட்டணத்தை திடீரென்று உயர்த்த முடியாததால் அவர்களுக்கும் போதிய வருமானம் இல்லாமல் தொழில் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். இதுபோன்று அனைத்து துறைகளிலும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு என்பது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. டீசலுடைய விலை ஏற்றத்தினால எங்களுடைய தொழில் பாதிக்குது. நாங்கள் இப்போ எப்பொழுதும் வழக்கமாக ஒரு 300 ரூபாய் எங்களுக்கு கிடைக்குதுனாக்கா இப்போ 250 ரூபா தான் கிடைக்குது. இதனால் மக்களுக்கும் சிரமம். மக்கள்கிட்ட எடுத்து சொல்லும்பொழுது அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் எங்களுடைய இது வந்து டீசலை வந்து ஒரு நிர்ணயம் பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு இல்லை ஒரு வருஷத்துக்கு இப்படின்னு நிர்ணயம் பண்ணி எங்களுக்கும் வாடகை ஒரு நிர்ணயம் பண்ணாங்கன்னா எங்களுக்கும் எதாவது கிடைக்கும், நாங்களும் நல்ல விதமாக ஓட்டலாம். எனவே மத்திய அரசு பெட்ரோல் விலை உயர்வை பெட்ரோலிய நிறுவனங்களுக்கு அதிகாரம் அளிக்காமல் அரசின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து வரிச்சுமையை குறைக்க வேண்டும். இதேபோன்று மாநில அரசு பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருட்கள் மீது விதிக்கப்படும் வரி விதிப்பை குறைத்து மக்களை காக்க வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அரசுகள் பதவியேற்றவுடன் மக்கள் மீது சுமைகள் ஏற்றக்கூடாது என்பது அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. இலக்கியா, திருவாரூர், நியூஸ் 7 தமிழ். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக இது ஒரு சமூகத்தில் பல பகுதிகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பெட்ரோல் டீசலை மையப்படுத்தி தான் சமூகத்தினுடைய பொருளாதார கட்டமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது விலைவாசி உயர்வு, காய்கறி உள்ளிட்ட எந்த ஒரு பொருட்களானாலும் பயணமானாலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுங்கிறது அந்த இதுலேயும் பாதிப்பை ஏற்படுத்தும் அல்லது விலை உயர்வை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு சூழல் இயல்பானது. அதுதான் இதுவரையும் நடந்து வருகின்றது. அந்த வகையில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த உள்ளிட்ட பல்வேறு தேவைகளை சமூகத்தில் வேறு பெரிய தாக்கம் ஏற்படுத்தாமல் இருக்க பெட்ரோல், டீசல் விலையை அந்த விலையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய அரசுகளுக்கு நிச்சயமாக இருக்குது. அது ஒரு நிறுவனங்களிடம் இருப்பது சரியானதா அப்படிங்கிற மீண்டும் ஒரு கேள்விக்குள்ளாக நாம் செல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கணும். நம்முடைய செய்தியாளர் அன்சர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கோயம்பேடு மார்க்கெட் உள்பகுதிக்குள் இருப்பதற்கு நன்றி. அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள், பொதுமக்களினுடைய கருத்துக்கள் என்ன? பெட்ரோல் டீசல் விலை உயர்வுங்கிறது கட்டுப்பாட்டில் இல்லாமல் அல்லது அதிகரித்து கொண்டே இருப்பதுங்கிறது அவங்களுக்கு எந்த மாதிரியான சிக்கல்களை ஏற்படுத்துது? பதிவு செய்யலாம். நிச்சயமாக ஒரு லிட்டருக்கு 4 ரூபாய் வரை பெட்ரோல் விலை உயர்ந்திருக்கிறது. டீசலும் அதே போல விலை உயர்ந்திருக்கிறது. இதனால் தொடர்ந்து மொத்த வியாபாரிகள் பொருட்களை வாங்கும் போது அதிக அளவு பன்மடங்கு பணம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவர்களிடமிருந்து பெறக்கூடிய சிறு வியாபாரிகள், சில்லறை வியாபாரிகள், வாடிக்கையாளர்கள் என அனைவருமே இந்த விலை உயர்வால் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த கோயம்பேடு காய்கறி வளாகத்திற்குள்ளாக விற்பனை செய்யும் வியாபாரிகளிடமும் இது குறித்து கேட்கலாம். சார், இப்போ வந்து பெட்ரோல் டீசல் விலை கூடியிருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன, வழக்கமாக என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும்? சார், இந்த பெட்ரோல் விலை ஏற்றத்தினால வந்து இந்த கடந்த ஒரு வாரங்களாகவே ஒரு கிலோவுக்கு ஒரு காய்கறிக்கும் குறைஞ்சபட்சம் 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய்க்கும் விலை உயர்ந்துள்ளது. இதனால் வந்து மக்கள் வரது வந்து வியாபாரிகளே வாங்கிறதே கொஞ்சம் சிரமப்பட்டுன்னு இருக்காங்க. பொதுமக்கள் இதனால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. குறிப்பாக பார்த்தோன்னாக்கா சிறு வியாபாரிகள் எங்களுடைய விளையாட்டுறதுனால வந்து வர சரக்கு வந்து கம்மியாகிறதுனால வந்து அங்கேயே விலை அதிகமாக்கிறாங்க. கேட்டாக்கா லாரி வாடகை ஏறி போச்சு, அதை ஏறி போச்சு, இதை ஏறி போச்சுன்னு பெட்ரோல் விலை இதுதான் வந்து காரணம் சொல்கிறாங்க. அதனால் வந்து பொதுவாகவே நாங்கள் தான் சிறு வியாபாரிகள் தான் பாதிக்கப்படுறோம். முக்கியமாக இப்போ கஸ்டமர்ஸ் வந்து ஒவ்வொரு தடவை பெட்ரோல் டீசல் விலை உயரும் போதும் காய்கறி விலை உயரும். இப்போ அவங்களுடைய வருகை எந்த அளவுக்கு அதை பற்றி சொல்லுங்கள். மிகவும் குறைவாகவே உள்ளது. பெட்ரோல் டீசல் விலை ஏற்றதுக்கு காரணாலே எல்லா காய்கறியுமே விலை உயர்ந்தது. அதனால் வந்து பொதுமக்களும் சரி, சிறு வியாபாரிகளும் சரி வந்து வாங்கத்தே வந்து மிகவும் குறைவாக தான் உள்ளது. இதனால் வந்து நடுத்தர மக்கள் அதிகமாகவே பாதிக்கப்படும். சிறு வியாபாரிகள் குறிப்பாக ஹோல்சேல்லேருந்து ரீட்டைல் பண்ணுறவங்க அதிகமாக பாதிக்கப்பட்டுன்னு இருக்காங்க. அதாவது இங்கு மொத்த வியாபாரிகளிடமிருந்து சில்லறை விற்பனைக்காக காய்கறிகளை பெற்று விற்பவர்கள், அதிலும் அந்த குறிப்பாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு பிறகு காய்கறிகளின் விலை கடந்த ஒரு வாரத்தில் கிலோவிற்கு 10 ரூபாய் அதிகரித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் பொதுமக்களும் அந்த காய்கறிகளை பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய சிரமத்தில் இருப்பதாகவும் இந்த கடைக்காரர்கள் தெரிவிக்கிறார்கள். இவ்வாறு ஒவ்வொரு முறையும் பெட்ரோல் டீசல் விலை உயரும் பொழுதும் இந்த விற்பனை செய்யக்கூடிய சில்லறை வியாபாரிகள் அதிக அளவில் பாதிப்பதாகவும்
உள்ளதாகவும் இங்கிருந்து பெற்றுச் செல்லக்கூடிய சிறு வணிகர்களும் அந்த காய்கறியை விற்பனை செய்ய மிகுந்த சிரமத்திற்குள்ளாவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், இந்த பொருட்கள் பாதுகாக்கக்கூடிய பொருட்கள் அல்ல. காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்டவை அன்றன்றைக்கே விற்றால் மட்டுமே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருவாய் கிடைக்கும். இந்த விலை உயர்வு காரணமாக எதிர்பார்த்த அளவு விற்பனை இல்லாததால் தாங்கள் விற்பனை குறைந்து நஷ்டத்திற்கு ஆளாவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அரசு பெட்ரோல் டீசல் விலை உயர்வை ஒரு நிர்ணயம் செய்து அதற்கேற்றபோல் ஒரு ஒழுங்குமுறையில் அதன் விலை உயர்வு தாழ்வு ஆகியவற்றை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையையும், கச்சா எண்ணெய் விலைக்கு ஏற்ப சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலைக்கு ஏற்ப பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் வணிகர்கள் வைக்கிறார்கள். இந்த விஷயம், அந்த பெட்ரோல் டீசல் விலை உயர் காரணமாக சமுதாயத்தில் அனைத்து தரப்பினரும் இதனால் பாதிக்கப்படுவதாக இந்த கோயம்பேடு காய்கறி வணிக வளாகத்தை பொறுத்தவரை இந்த வியாபாரிகள், கூலி தொழிலாளிகள், இங்கிருந்து எடுத்துச் செல்பவர்கள் என ஒட்டுமொத்தமாக அனைத்து தரப்பினருமே இதனால் பாதிக்கப்பட்டிருப்பதாக இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தேவேந்திரன், நிச்சயமா ஆன்சர். சமூகத்தில் ஒரு சங்கிலி தொடரா ஒரு மேல்நிலையிலிருந்து கீழ்நிலை வரை அனைவரையும் பாதிக்கக்கூடிய அம்சமாக இருக்குது குறித்த ஒரு கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தீங்க. மக்களினுடைய எண்ணங்களையும் பிரதிபலித்திருந்தீங்க. நன்றி. தொடர்ச்சியாக பாண்டிச்சேரியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் விவேக் இணைந்திருக்கிறார். விவேக், எப்பொழுதுமே பாண்டிச்சேரியை பொறுத்தளவு அது ஒரு யூனியன் டெரிட்டரி என்பதால் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் விலை மலிவு என்ற காரணத்திற்காக நிறைய பொருட்களை வாங்க பாண்டிச்சேரிக்கு வருவது வழக்கம். அந்த வகையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை அடுத்து பாண்டிச்சேரிக்கு பெட்ரோல் போடுவதற்காக தமிழக பகுதிகளிலிருந்து வாகனங்கள் வருகின்றதா? இந்த காரணத்திற்காக மட்டுமே எந்த அளவிற்கு இது இங்கு இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்குகளுக்கு அவர்கள் வருகை அப்படிங்கிறது இருக்கு? அவர்களுடைய எண்ணங்கள் என்ன? பதிவு செய்யலாம். கண்டிப்பாக தேவேந்திரன், வணக்கம். அதாவது தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து வரும், புதுச்சேரி ஒரு யூனியன் பிரதேசம் என்ற ஒரு காரணத்தினால் தமிழகத்தை காட்டிலும் புதுச்சேரியில் பல்வேறு பொருட்களின் விலை மலிவாகவே புதுச்சேரியில் இருக்கின்றது. இதில் மிகவும் முக்கியமாக ஒன்றாக கருதப்படுவது டீசல் மற்றும் பெட்ரோலின் விலை. இந்த விலை புதுச்சேரியில் தற்பொழுது விலை நிர்ணயமாக புதுச்சேரியில் இருக்கின்ற விலையாக புதுச்சேரியில் 68 ரூபாய் 25 காசுகள் பெட்ரோல் விலையும் 60 ரூபாய் 30 காசுகள் டீசல் விலையும் உள்ளது. அதே போன்று தமிழகத்தில் இதனுடைய விலை, பெட்ரோல் விலை 75 ரூபாய் 64 காசுகளும், டீசல் விலை 63 ரூபாய் 97 காசுகளும் உள்ளது. இதனுடைய வித்தியாசம் அப்படி என்றால் பார்க்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் விட புதுச்சேரியில் தற்பொழுது பெட்ரோலின் விலை 7 ரூபாய் 39 காசுகள் குறைவாகவும், டீசலின் விலை 3 ரூபாய் 67 காசுகளின் விலை இங்கு புதுச்சேரியில் குறைவாக உள்ளது. இந்த விலை குறைப்பின் காரணமாகவே ஒவ்வொரு நாளும் புதுச்சேரிக்கு வந்த பெட்ரோல் டீசல் நிரப்பிக் கொண்டு செல்வர்கள் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. அதே போன்று புதுச்சேரி ஒரு சுற்றுலா நகரம் என்ற காரணத்தினால் ஒவ்வொரு நாளும் வெளி மாநிலங்களும் இருந்தும் சரி, அதாவது அண்டை மாநிலங்களும் இருந்தும் சரி, அவர்கள் வரும்பொழுது இங்கே பெட்ரோல் டீசலை நிரப்பிக் கொண்டு செல்கின்றனர். இது குறித்து நம்மிடையே கருத்து தெரிவிக்க சமூக ஆர்வலரும் பொதுமக்கள் நம்மிடையே இருக்கின்றனர். அவரிடம் இது குறித்து கேட்போம். ஐயா வணக்கம். புதுச்சேரி எப்பவுமே பல்வேறு மாநிலங்களோட, அது தமிழகத்திலிருந்து பல்வேறு பொருட்கள் புதுச்சேரியில் விலை குறைவு. இது புதுச்சேரிக்கு என்ன மாதிரி விலை நிர்ணயம் பெட்ரோல் டீசல் குறைவாக இருக்கனால என்ன மாதிரி புதுச்சேரிக்கே இருக்கையா? தமிழகத்தில் மார்ச் 5ஆம் தேதி பெட்ரோலுக்கு 7% வாட் வரியும், டீசலுக்கு 4% வாட் வரியும் உயர்த்தியதன் அடிப்படையில் பெட்ரோலுடைய விலை புதுச்சேரிக்கும் தமிழகத்திற்கும் 7 ரூபாய் 39 காசும், டீசலுக்கு 3 ரூபாய் 63 காசும் உள்ளதால் இங்கு புதுச்சேரியை சுற்றி, புதுச்சேரி ஒரு சிறிய யூனியன் பிரதேசம், இதை சுற்றியுள்ள தமிழக பகுதிகளான விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், மரக்காணம் போன்ற பகுதிகளில் உள்ள அனைத்து வாகனங்களுக்கும் புதுச்சேரியிலே பெட்ரோல் டீசல் நிரப்புகின்றனர். ஏனென்றால் ஒரு லிட்டருக்கு 7 ரூபாய் அதிகமாக இருப்பதால் அனைவருமே இங்கு வருகின்றனர். புதுச்சேரி இப்பொழுது சுற்றுலாவில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து அனைத்து மாநிலங்களிலும், கர்நாடகா போன்ற பிற மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் தினசரி நூற்றுக்கணக்கான வருகிறார்கள். அதுவும் வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆயிரக்கணக்கான பேர் வருகிறார்கள். அனைவருமே இங்கு டீசல் நிரப்பிக் கொண்டு செல்கின்றனர், பெட்ரோல் டீசல் நிரப்புகின்றனர். இதனால் புதுச்சேரிக்கு தற்பொழுது அதிக வருமானம் கிடைக்கிறது. இதிலும் குறிப்பாக என்னென்றால் புதுச்சேரி மட்டுமல்ல, புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த காரைக்கால் மாவட்டத்திலும், காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த நாகப்பட்டினம் பகுதி, அதுபோல் சிதம்பரம், சீர்காழி பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்குகளும் முழுமையாக பாதிக்கப்படுகிறது. அங்குள்ள அனைவருமே, பொதுமக்கள் அனைவருமே காரைக்கால் பிராந்தியத்தில் பெட்ரோல் டீசல் நிரப்பிக் செல்கின்றனர். இதனால் புதுச்சேரி, காரைக்கால் புதுச்சேரி ஆகிய 2 பகுதிகளிலும் பெட்ரோல் பங்குகளின் வருமானம் புதுச்சேரிக்கு மிக அதிகமாக தற்போது வருகிறது. இதிலும் அதே போல இப்போ அண்டை மாநிலத்தில் இருக்கிற பெட்ரோல் விலை, அந்த எல்லைகளில் இருக்கிற பகுதிகளிலிருந்து புதுச்சேரிக்கு போகிறதுனால நம்ம மாநிலத்திற்கு என்ன மாதிரி அது இருக்கின்றது, அதாவது அட்வான்டேஜ் அந்த மாதிரி இருக்கின்றது, அதே போல் அந்த மாநிலங்களுக்கான என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் அதில் சந்திக்கக்கூடுங்க?
இதில் என்னென்னா புதுச்சேரி வந்து இப்போ தற்பொழுது இப்போ இந்த பெட்ரோல் பங்க் மூலம் வருமானம் அதிகம் கிடைக்கும். மாறா இன்னொன்றும் ஒரு தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல புதுச்சேரியில் மதுபான விலையெல்லாம் குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு மதுபானங்களை இங்கே வந்து கடத்தி செல்வது அதிகமாக இருந்தது. இப்போ என்னென்னா இப்போ ஒரு லிட்டருக்கு 7 ரூபாய் வித்தியாசம் வரல தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு வரக்குள்ள இங்கேருந்து பெட்ரோல் டீசல் கடத்தலும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் வந்து சில முறைகேடும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் அரசு கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேவேந்திரன், அவங்க கருத்து தெரிவிக்கும் பொழுது புதுச்சேரியிலுக்கும் தமிழகத்திற்கும் கிட்டத்தட்ட பெட்ரோலுக்கு 7 ரூபாயும் டீசலுக்கு 3 ரூபாயும் விலை உள்ளது. இதனால தமிழகத்தில் இருக்கிற, அதாவது புதுச்சேரி எல்லை பகுதிகளான மதகடிப்பட்டு, கணபதி செட்டிக்குளம் மற்றும் கன்னிக்கோயில் உள்ளிட்ட பகுதி எல்லைகளில் இருக்கின்ற பெட்ரோல் பங்குகளில் அதிக அளவில் வியாபாரம் நடக்கின்றது. அதே போன்று தமிழக எல்லை பகுதியில் மரக்காணம், திண்டிவனம் உள்ளிட்ட கடலூர் மாவட்டம் ஆகிய இடங்களிலும் இதற்கான வியாபாரங்கள் குறைகின்ற நிலையும் உள்ளதாக தெரிவிக்கின்றனர். புதுச்சேரியில் மொத்தமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 112 பங்குகள் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கு. அதாவது இங்கே காரைக்கால் அல்லாது புதுச்சேரியில் 112 பங்குகள் இருக்கின்றது. நகரப்பகுதிகள் வெறும் 30 பெட்ரோல் பங்குகள் மட்டுமே உள்ளது. அதாவது 70% பங்குகள் எல்லை பகுதிகளில் உள்ளதன் காரணத்தினால் புதுச்சேரியின் வருவாய் இதற்காக அதிகரிக்கிற நிலை உள்ளது. ஆனால் இது போன்ற சில, அதாவது விலை குறைப்பு இருக்கும் பொழுது இதனால பல்வேறு முறைகேடுகளும் நடக்க வாய்ப்புள்ளதாகவும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் நம்மிடையே கருத்து தெரிவிக்கின்றனர். தேவேந்திரன், விவேக், நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருந்தீங்க. நீங்கள் உங்களுடைய கள ஆய்வினுடைய அடிப்படையில் புதுச்சேரி சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய தமிழக பகுதிகளிலிருந்து எவ்வளவு வாகனங்கள் வருகின்றது நாள்தோறும், அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து பெட்ரோலை வந்து பிடிக்கிறாங்க, பெட்ரோலை வாங்கிட்டு செல்கிற வாய்ப்பு இருக்கா அல்லது அது தடுக்கப்பட்டிருக்கிறதா, அது குறித்தும் பதிவு செய்யலாம். அப்படி வந்தவர்கள் கருத்து என்ன அப்படிங்கிறது உங்களால் அறிய முடிஞ்சிருந்துச்சுன்னா அதையும் பதிவு செய்யலாம் விவேக். கண்டிப்பாக தேவேந்திரன், இப்போ அது குறித்தும் ஐயாவிடமே கேட்போம். ஐயா, இது போல பல்வேறு முறைகேடுகள் நடப்பதா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதில் வந்து என்ன மாதிரி முறைகேடுகள், அதை வாகனத்தில் நிரப்பிட்டு போய் விற்கிறாங்களா இல்லை வேறு மாதிரி முறைகளில் இதுக்கான முறைகேடுகள் நடப்பிக்கப்படுகிறதா அப்படின்னு நீங்கள் அறிந்த வரைக்கும் சொல்லலாம் ஐயா. இதில் முறைகேடுகள் வந்து வாகனத்தில் கடத்தின்னு போய் எடுக்கிறதுக்கும் கடத்தின்னு போய் விற்கிறதுக்கும் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிறவங்க விற்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் வந்து பேரல் கணக்கில் சுற்றுவட்ட பக்கத்தில் இருந்து இப்போ மது கடத்துகிற மாதிரி பக்கத்தில் இருந்தே வந்து ஒரு மிக குறுகிய வட்டமாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற கணக்கு செடிகளும் புத்துப்பட்டு பக்கத்தில் பார்த்து 1 கிலோமீட்டர் ஆருக்கு ஒரு டிஸ்டன்ஸ் தான், அதை எடுத்து அது வந்து இது ஒன்று கடத்துறது வந்து பெரிய விஷயமே கிடையாது. சாதா 1 லிட்டருக்கு 7 ரூபாய்க்குள்ள எல்லாருமே வந்து ஈஸியாக வந்து மதுபானத்தை கடை இதை வந்து அதிகமாக கடத்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இதெல்லாமல் இப்போ பொதுவாக நான் வந்து இப்போ பங்கு உரிமையாளர் குற்றம் சொல்கிறதா விரும்பலை. சில பங்கு உரிமையாளர்கள் வந்து இப்போ நிறையா வாகனங்கள் நிறையா வந்து பெட்ரோல் பங்கு அந்த சொந்தமாக வாகனம் வச்சுருக்கிறவங்க அங்கே வந்து சென்னையிலேருந்து இங்கே இந்தியன் ஆயில் கார்பரேஷன்லேருந்து ஃபில்லப் பண்ணி வரக்குள்ளே தமிழ்நாட்டில் ஒரு லோடை இறக்குனாலே அவங்களுக்கு வந்து 1 லட்சம் லிட்டர் இறக்குனாலே அங்கே இங்கே பில்லை போட்டு அங்கே இறக்குனாலே லட்சக்கணக்கான ஒரு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதை நான் வந்து அவங்க குறை சொல்ல, இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். இது போல் இதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் காவல்துறை தரப்பிலும் இல்லை அரசாங்க தரப்பிலும் ஏதாச்சும் நடந்துட்டு இருக்கு, அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? இது வரைக்கும் ஒன்றுமே கிடையாதுங்க. புதுச்சேரியில் உணவு தடுப்பு காவல்துறைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் இது எங்கே இருக்குதுன்னே தெரியாதுங்க. உணவு தடுப்பு காவல்துறை வந்து ஒரு சாதாரண ஒரு வாடகை பில்டிங்கில் ஜவஹர் நகரில் பல வருஷமாக வேலை செய்யுது. அங்கே எஸ்பி கூட கிடையாதுங்க. சாதாரண ஒரு எஸ்பி ஒரு வாகனம் கூட கிடையாது. ஒரு கடத்தல்காரனை தெரிஞ்சுன்னு போய் பிடிக்கிறதுக்குன்னு ஒரு வாகனம் கிடையாது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் வந்து இந்த புதுச்சேரி உணவு தடுப்பு பிரிவு காவல்துறை செயல்பட்டு இருக்குது. அதனால் இவங்க பெரிய அளவில் ஒன்றும் தடுத்துட போகிறது கிடையாது. தமிழக காவல்துறையோட தடுக்கலாம். புதுச்சேரியில் வந்து அந்த அளவுக்கு வந்து பெரிய அளவில் தடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. நன்றி. தேவேந்திரன், அவரு கருத்து தெரிவித்ததன் அடிப்படையில் இது போன்ற தவறுகள் நடக்க வாய்ப்புள்ளதாகும். ஆனால் இது போன்ற குற்றங்கள் இதுவரை கண்டறியப்படாமல் காவல்துறை தரப்பில் இதுவரை தெரிவிக்கப்படாமலேயே இதுவரை உள்ளது. இந்த நிலையில் இது போன்ற விலை குறைப்பினால் பல்வேறு, அதாவது புதுச்சேரிக்கு ஒரு நல்ல நிலை இருந்தாலும் தமிழக எல்லை பகுதிகளில் இருக்கின்ற வியாபாரிகள் முற்றிலுமாக பாதிக்கப்படுவார் என்ற குற்றச்சாட்டும் எழுப்பப்படுகின்றது. அதே போன்று இதுக்கான முறைகேடுகளும் நிறைய நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தேவேந்திரன், நிச்சயமா விவேக், இதன் மூலமாக எந்த அளவுக்கு முறைகேடு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது குறித்தும் பதிவு செஞ்சுருந்தீங்க. தமிழக காவல்துறையினர் இனி லிக்கர் மட்டும் இல்லாமல் பெட்ரோல் மாதிரியான எரிபொருட்கள் வந்து கொண்டு வரப்படுவதும் தடுக்க வேண்டும். ஏனால் தமிழக அரசினுடைய வரி குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் இதன் மூலமாக அப்படின்னு பார்க்கலாம். அதை தாண்டி திருச்சியில் வாகன ஓட்டிகள், குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் எந்த அளவுக்கு இந்த விலை உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன் 1,00,000-ல் ஒருவரிடம் கார் இருந்தாலே பெரிது, 1000-ல் ஒருவரிடம் இருசக்கர மோட்டார் வாகனம் இருப்பதே கடினம். ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் 100க்கு 80% பேர் மோட்டார் வாகனங்களை தினசரி பயன்படுத்தி வருகிறார்கள். எப்படி வாகன பெருக்கம் அதிகரித்ததோ எரிபொருட்களின் விலையும் விண்ணை தொடும் அளவிற்கு தற்போது உச்சத்தை எட்டியுள்ளது.
நாங்கள் வந்துட்டு 100 ருபீஸ் போட்டோம்னா கிட்டத்தட்ட 1.42 லெவலில் போயிட்டுருக்கு. அந்த லெவலில் தான் மச்சான் ஒரு திங்கில் வரணும். இப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 5 கிலோமீட்டர் கூட எங்களுக்கு எக்ஸஸ் ஆகுது. அது மாதிரி கொடுக்குறது எந்த உடன்பாடும் கிடையாது எங்களுக்கு. ஏற்றினில் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் இருந்தால் மட்டும் ஏற்றுறது வந்துட்டு எந்த மக்களுக்கும் ஏற்றுக்க முடியாத ஒரு ரொம்ப சங்கடத்தை உண்டானதாக அது வந்துட்டு. மத்திய அரசு கச்சா எண்ணெயின் விலை ஏற்ற இறக்கங்களை வைத்து பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயம் செய்தது. பிறகு காங்கிரஸ் ஆட்சியில் எண்ணெய் நிறுவனங்களே விலையை நிர்ணயிக்கும் உரிமை வழங்கியது. அன்று முதல் மாதத்திற்கு பல முறை விலை ஏற்ற இறக்கங்களை மாற்றி வருகின்றன எண்ணெய் நிறுவனங்கள். கடந்த 2015ஆம் ஆண்டு டீசல் 1 லிட்டருக்கு சராசரியாக 45 ரூபாய் 62 காசுகளும் பெட்ரோல் 59 ரூபாய் 45 காசுகளுமாக விற்பனை செய்யப்பட்டன. இன்றைய விலையின்படி டீசல் 62 ரூபாய் 48 காசுகளும் பெட்ரோல் 74 ரூபாய் 28 காசுகளுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஏன்னா நான் முதலெல்லாம் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறதுனா எனக்கு ஒரு 3 நாளைக்கு வரும். ஆனால் இப்போ வருமாங்கிறது சந்தேகமாக இருக்குது. அதனால இன்னும் கொஞ்சம் கூடுதல் ரேட்டுக்கு தான் நான் போடுற மாதிரி ஆகுது. அதனால் எனக்கு செலவு அதிகமாகுது. இதுக்கு முன்னால் இருந்த பீரியடில் தான் அது மேலே ஏற்றலை. இப்போ இருக்கவங்க வந்து ஏன் ஏற்றுனாங்கன்னு தெரியலை. அவங்களுக்கு நிதி பற்றாக்குறைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால இது மாதிரி ஒரு வருமானம் பார்க்குறாங்களான்னு தெரியல. மத்திய அரசு எண்ணெய் நிறுவனங்கள் என எரிபொருட்களின் விலையை உயர்த்தி சாமானிய மக்களை தொடர்ந்து துயரத்திற்கு உள்ளாக்கி வரும் நிலையில் தமிழக அரசு வாட் என்ற மதிப்பு கூட்டு வரியின் பெயரில் மேலும் பெரும் இடியை இறக்கியுள்ளது. இது மக்கள் தலையில் அன்றாடம் ஆட்டோ டாக்ஸி ஓட்டி அரைகுறை வாழ்க்கையை நடத்தும் தொழிலாளர்களின் நிலையோ பரிதாபமாக உள்ளது. கிலோமீட்டர் கம்மியாக அதே வாடகை தான் கொடுக்குறாங்க. வாடகை கஸ்டமர் கூட கொடுக்க மாட்டாங்க. 7 ரூபா 8 ரூபா தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே கூட கொடுக்க மாட்டாங்க கஸ்டமர். ஓரளவுக்கு பாதிச்சிருக்கு. எல்லா விதத்துக்கும் பாதிப்பு தானே. எனக்கு எல்லா விதத்துக்குமே பாதிப்பு தான். டீசல் எல்லாம் பெட்ரோல் எப்படியோ இப்போ டீசல் எல்லாம் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. இது கூட்டுறது கொஞ்சம் அதிகமாக தான் கூட்டியிருக்காங்க. இல்லை வாடகைலாம் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. ஏன்னா ஜனங்கள் வந்து இப்போ நிறையா வண்டி வேறு வண்டியில் வந்துருக்குது. அதனால் இப்போ இந்த பழைய வாடகை கொடுக்கறது கட்டுப்படியாது. நாங்கள் சம்பாதிக்க முக்கால்வாசி பெட்ரோலுக்கு தான் போகுது. என்ன இந்த அளவுக்கு ஆகி போகுது. இதே நிலை தொடர்ந்தால் நவீன காலத்தில் கற்கால மனிதர்களைப் போல் கால்நடைகளாக செல்வதை தவிர வேறு வழிகள் இல்லை. ஒளிப்பதிவாளர் அசோக்குமாருடன் அருண்குமார், நியூஸ் 7 தமிழ், திருச்சி. சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் கிருத்திகா இணைந்திருக்காங்க. கிருத்திகா, வாகன ஓட்டிகள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்க? 2 வீலர் 4 வீலர் வாகன ஓட்டிகளினுடைய நிலை என்ன? பொதுமக்கள் எந்த அளவுக்கு இந்த விலை உயர்வால் பாதிக்கப்படுறாங்க? மாத பட்ஜெட்டில் பெட்ரோல் டீசல் அல்லது எரிபொருட்களுக்கான விலையை ஒதுக்கி அதற்கான சம்பளத்தை ஒதுக்கி வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு திடீர்னு இந்த விலை உயர்வுங்கிறது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தினதா இருக்குது? பதிவு செய்யலாம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தேவேந்திரன், அதாவது பெட்ரோலுடைய விலை 74 ரூபாயில் இருக்குது. டீசலை பொறுத்த வரைக்கும் 62.48 ரூபாயாக இருக்குது. இந்த விலையேற்றம்ன்றது அதிகப்படியாக மக்களை பாதிச்சிருக்குன்னு நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு விலையேற்றம் என்பது தொடர்ந்து மற்ற பொருட்களையும் பாதிக்கும். அதாவது போக்குவரத்து, அது மட்டுமல்லாது காய்கறி என அத்தியாவசியங்கள் எல்லாத்துலேயும் தொடர்ந்து பிரச்சனை வரக்கூடிய சூழல் இருக்குது. நம்மோடு இங்கே ஒருத்தர் இணைந்திருக்கிறார். அவர் ஒரு குடும்பஸ்தர் மட்டும் இல்லாமல் அவர் ஒரு டிராவல்ஸ் வச்சிருக்கிறதாகவும் குறிப்பிடுறாரு. சார், அதாவது நீங்கள் ஒரு குடும்பஸ்தராக இருக்கட்டும், பெட்ரோலுடைய வாகன போக்குவரத்துன்றது உங்களுக்கு அத்தியாவசியமாக இருக்குது. டிராவல்ஸ்க்கு உங்களுடைய தொழிலுக்கு முக்கியமானதாக இருக்குது. இந்த விலையேற்றம் உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? இந்த விலையேற்றம் எங்களெல்லாம் என்ன மாதிரி ஒரு சிறுபான்மை மக்களை எல்லாரும் ரொம்ப பாதிச்சிருக்கு. எல்லாருக்கும் மக்களுக்கு ரொம்ப அடிப்படையான தேவையே அத்தியாவசியமான பொருள் இது. இந்த விலையேற்றம் ஆயில் கம்பெனிகள் 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஆயில் ஏற்ற இறக்கம் அதையே நாங்கள் தாங்கிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துல இந்த இடத்துல இது இப்போ இந்த வேட் டேக்ஸ் கொஞ்சம் கூடதுனால ரொம்ப அதிகமான விலையேற்றம். இதனால் மக்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க. இதனால் அது மட்டும் போகல, ஒரு காய்கறி விலைகள் மற்றும் மற்ற அத்தியாவசியமான பொருட்கள் மக்கள் வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்கிற அளவுக்கு இது மாதிரி ரொம்ப இதுவாக இருக்குது. இப்போ நான் ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன். என்னோட விலையேற்றத்தில் நான் கஸ்டமர்கிட்ட எப்படி வாங்க முடியும்? ஆல்ரெடி ட்ராவல்ஸ் நடத்துறது ரொம்ப கடுமையான பாதிப்பு ஆகிருக்கு. இந்த நிலைமையில் நாங்கள் இருக்கும்போது விலையேற்றத்தை எங்களால் தவிர்க்க முடியாமல் இருக்குது. இதுக்கு கவர்மெண்ட்டு இதுக்கு இம்மிடியேட்டாக ஏதாவது ஒரு வழி ஏற்பாடு பண்ணணும். இதுக்கு சென்னை மத்திய அரசாங்கம் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்ட்டு எல்லார் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது அவர் குறிப்பிட்டது போல குடும்பத்தை பொறுத்தவரையில் அடிப்படையான ஒரு விஷயமாக இப்போ பெட்ரோல் டீசல் பிரச்சனை கண்டிப்பாக மாறி இருக்குன்னு சொல்லி அவர் குறிப்பிடுறாரு. ஏன்னா போக்குவரத்திலிருந்து மற்ற எல்லா பொருட்களுமே இதனுடைய விலையேற்றம் அது எல்லாற்றையுமே பாதிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விலையேற்றத்தின் காரணமாக போக்குவரத்து, ஆட்டோவாக இருக்கட்டும், டாக்ஸி போன்ற வாகனங்களுடைய அந்த கட்டணம்ன்றது அதிகரிச்சிருக்கு. அதே போல் காய்கறி கட்டணம்ன்றதும் அதிகரிச்சிருக்கு. தொடர்ந்து மக்கள் கடைசியாக இந்த விலையேற்றம், அதாவது வேட்டை தொடர்ந்து விலையேற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து மக்கள் எல்லாருமே தொடர்ந்து கோரி
கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இந்த வேட்டின் காரணமாக ஏற்றப்பட்ட பெட்ரோலினுடைய விலை, டீசலினுடைய விலைன்றது குறைக்க வேண்டும் அப்படிங்கிறத அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா பக்கத்திலே இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசமான பாண்டிச்சேரியில் வந்து கிட்டத்தட்ட 68 ரூபாய்க்கு தான் வந்து பெட்ரோல் விற்கப்படுகிறது. நமக்கு வந்து நம்ம மாநிலத்துக்கு மட்டும் வேட் அதிகப்படுத்தினதன் காரணமாக இந்த மாதிரி மாறி இருக்கு அப்படிங்கிறத மக்கள் வந்து குறிப்பிட்டு தொடர்ந்து இதற்கான விலை குறைப்பு நடவடிக்கை இருக்க வேண்டும் என்றதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க தேவேந்திரன். கிருத்திகா, ஒரு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறவங்க ஒரு 120 கிலோமீட்டர் ஓடக்கூடிய அந்த பைக் இப்போ ஒரு 5 மாதத்துக்குள்ளாக 90 கிலோமீட்டர் தான் போகுங்கிறது 4ல் 1 பங்கு இழப்பு. எப்பயுமே ஒரு மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அவங்க ஒரு மாத சம்பளத்தில் ஓட்டக்கூடியவங்களுக்கு 4ல் 1 பங்கு இழப்பு ஏற்படும் தங்களுடைய பயணத்திற்கு மட்டும். இது ஒரு நிச்சயமாக ஒரு முக்கியமான ஒரு பாதிப்பு. இதற்கு வந்து மத்திய மாநில அரசுகள் விலை குறைப்பை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எண்ணம். இந்த நிலை, இந்த பெட்ரோல் போடக்கூடியவர்களுடைய நிலை, வாகனங்களுக்கு பெட்ரோல் போடக்கூடியவர்களினுடைய மனநிலை என்னவா இருக்கு? அங்கு பெட்ரோல் போட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய கருத்துக்களை அறிய முடியுமா? வாய்ப்பு இருக்கிறதா கிருத்திகா? அதாவது காலை இந்த பெட்ரோல் பங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து பிஸியான ஒரு பெட்ரோல் பங்காக இருந்தது. இப்போ வந்து வாடிக்கையாளர்கள் ரொம்ப கம்மியான நிலையில் வந்திருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அவர்கள்கிட்ட சாதாரணமாக நம்ம பேசும்போதும் கூட திடீர்னு விலையேற்றம் வந்து வருது, 15 நாட்களுக்கு ஒரு வாட்டி விலை நிர்ணயம் என்பது இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்னாலும் கூட நம்ம மாநிலத்துக்கு மட்டும் வேட் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வேட்டினுடைய சதவீதம் அதிகமானதுனால விலையேற்றம்ன்றது அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் திடீர்னு பெட்ரோல் டீசல் விலை வந்து அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும், குறிப்பாக நம்ம இருக்கிற சென்னையை பொறுத்த சென்னை நகரில் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட மினிமம் 10 கிலோமீட்டராவது பயணம் செய்து தான் அவர்களுடைய அலுவலகத்துக்கோ பள்ளிக்கோ ஒரு நாளைக்கு சென்று வந்துட்டு இருக்காங்க. போக வர 10 கிலோமீட்டராவது ஆகிற சூழ்நிலையில் நிச்சயமாக போக்குவரத்திற்கு அதாவது இன்டைரக்டாவோ இல்லை டைரக்டாவோ பெட்ரோல் டீசலுக்கு ஒவ்வொருத்தரும் தினமும் செலவு செய்து கொண்டிருக்கின்றது. சூழ்நிலையில் இந்த விலையேற்றம்ன்றது நிச்சயமாக அவர்களுடைய அடிப்படையிலேயே பாதிப்பை ஏற்படுத்தும், அத்தியாவசியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். சம்பளத்துக்கு நிகராக இதற்கான செலவு அப்படின்னு பார்க்கும்போது அந்த கணக்குகளில் நிச்சயம் பிரச்சனை வருன்றதை மகளிர் நிறைய பேர் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க காலையிலேயே. அது மட்டும் இல்லாமல் அரசு சீக்கிரமாக இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்களில் ஒன்றாக இது மாறி இருக்கிற சூழ்நிலை, இது குறைவான விலையில் கிடைக்கும் பட்சத்தில் மக்களுக்கு வாழ்க்கை வந்து சுமூகமாக அமையும் அப்படிங்கிறத நிறைய பேர் பெட்ரோல் போடும்போதே குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த விலை உயர்வு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்குது. கிருத்திகா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்க. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை அப்படிங்கிறது உயரும் பொழுதெல்லாம் இங்கு பெட்ரோல் டீசலினுடைய விலை உயர்கின்றது. அதே நேரத்தில் அது குறையும் பொழுது இங்கு வந்து பெரிய அளவில் குறையவில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த சூழலில் நம்முடைய செய்தியாளர் முக்கியமான நபர் ஒருவரிடம் இது குறித்து கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்து நம்முடைய செய்தியாளர் பாலாஜி ஒரு முக்கியமான ஒரு வினாவை எழுப்பியிருக்கிறார். லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினரிடம் அவர்களுடைய கருத்துக்களை நீ பார்க்கலாம். டீசல் விலை உயர்வின் காரணமாக தமிழகத்தில் ஓடக்கூடிய சுமார் 60% லாரிகள் வந்து தற்பொழுது சரிவர இயங்கவில்லை என்று அச்சங்கத்தின் தலைவர் திரு சுகுமார் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடையே நாம் சில கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். அதாவது இப்போது இந்த டீசல் விலை உயர்வு காரணமாக எந்த அளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸில் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லுங்கள். குறிப்பாக ஏற்கனவே தமிழகத்தில் வந்து கடந்த ஒரு ஆண்டு காலமாக போக்குவரத்து தொழிலே முடங்கியிருக்கு. அதுக்கு காரணம் வந்து கடந்த டிசம்பர் மாதம் வெள்ளம் வந்து பெரிய இழப்பு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் காவேரி இஷ்யூனால் பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் 500 ரூபாய் 1000 ரூபாய் தட்டுப்பாட்டினால போக்குவரத்து முழுவதும் முடக்கப்பட்டது. வரதா புயல் என்று வந்தது. ஜல்லிக்கட்டு என்று இந்த தொடர்ந்து ஒரு வருடமாக தொழில் இல்லாமல் வாகனங்கள் முடங்கியிருக்கும் சூழ்நிலையிலும் இதனால் வாகனங்களுக்கு மாதாந்திர தவணை கட்ட முடியாத சூழ்நிலையில் அந்த நிதி நிறுவன கம்பெனிகள் வாகனங்களை பறிமுதல் செய்வதனால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளும் போல வாகன உரிமையாளர் அந்தந்த மாவட்டங்களில் ஒரு சில மாவட்டங்களில் தற்கொலை செய்து உள்ளார்கள் என்பதை தமிழக அரசு ஏற்கனவே தெரிவித்துள்ளோம். இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே போக்குவரத்து வாகனம் முடங்கியிருக்கும் சூழ்நிலையில் தமிழக அரசு இந்த டீசல் உயர்வு என்பது மிகவும் வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது கூட. காரணம், ஏற்கனவே மத்திய அரசு கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து 9 ரூபாய் டீசல் உயர்வு ஏற்றியுள்ளார்கள். ஏதோ இந்த தமிழக மாநிலத்தில் மட்டும் குறைவான விலை சரிவு குறைவாக இருப்பதால் அனைத்து மாநில வாகனங்களும் சென்னைக்கு வரும்போதும் தமிழ்நாடுக்கு வரும்போதும் சுமார் குறைந்தது 1 லட்சம் வாகனங்கள் தினசரி வெளிமாநிலர்கள் தமிழகத்தில் டீசல் விற்பனை செய்து இதனால் தமிழக அரசுக்கு பெருளவு வருமானம் வந்தது. இந்த டீசல் விலை உயர்வுனா அந்த வெளிமாநிலர்களுக்கு டீசல் போடுவது தவிர்க்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகையால் இந்த சூழ்நிலை என்பது போக்குவரத்து முழுவதுமாக முடங்கியிருக்கும் சூழ்நிலை இந்த விலையேற்றம் என்பதற்கு முன்னிலையை கண்டிக்கத்தக்கது. இது தமிழக அரசு கவனத்தில் கொண்டு வேண்டும், உடனடியாக அதை வாபஸ் பெறணும் கேட்டுக்கொண்டு வலியுறுத்தி வருகிறோம் தொடர்ந்து.
உலக பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு பொருள் மையமாகவே இருந்துட்டு இருக்கும். அந்த பொருள் தான் உலக பொருளாதாரத்தில் ரொம்ப முக்கியமான அம்சமாக இருந்துட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் கெமிக்கல்ஸ் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்னொரு கட்டத்தில் ஆயுதங்கள், மிகப்பெரிய ஆயுதங்கள் ஒரு முக்கியமான பொருளாக இருந்துச்சு. இன்னொரு காலகட்டத்தில் இரும்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பொருளாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு உலோகம் அல்லது ஒரு குறிப்பிட்ட பொருள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு. இப்பொழுது உலகத்தினுடைய மையமான, உலக பொருளாதாரத்தினுடைய மையமான விஷயமா இருந்துட்டு இருக்கக்கூடியது இந்த கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல் போன்றவைகள். இதுதான் உலக பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. அந்த வகையில் உலக சர்வதேச சந்தையில் பெட்ரோல், டீசல் விலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நம்முடைய நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளினுடைய பெட்ரோல் விலையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய நாடு 2 மடங்கு அதிகமான பெட்ரோல் விலையை கொண்டிருக்கிறதா இருக்குது. மாநிலத்திற்குள்ளேயே ஜார்க்கண்ட் மாதிரியான மாநிலங்களில் மிக குறைந்த விலையிலும், தமிழ்நாடு, ஆந்திர மாதிரியான மாநிலங்களில் மிக அதிக விலையிலும் பெட்ரோல், டீசல் விற்கப்படுகிறது. மாநிலத்தினுடைய வாட் வரி, மதிப்பு கூட்ட வரியின் மூலமாக அரசாங்கத்திற்கு வரி எப்பொழுதுமே ஒரு லாபகரமான விஷயம்தான். அவர்களுக்கு அதை வைத்து பல நல்ல திட்டங்களை செயல்படுத்த முடியும் தான். ஆனால் அது மக்களுக்கு ஒரு திணிப்பாகவும், மக்களிடமிருந்து ஒரு வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாகவும் இருத்தல் கூடவே கூடாது. மக்களினுடைய எண்ணம், மக்களினுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது முன்னேற வேண்டும். அதற்கு பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட மற்ற அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அதுவும் அரசினுடைய கட்டுப்பாட்டில். உரியவர்கள் இது குறித்து பரிசீலித்து இன்னும் சில வருடங்களிலோ அல்லது சில மாதங்களிலோவாவது நம்முடைய இந்த பெட்ரோல், டீசல் விலை அப்படிங்கிறது, எரிபொருள் அப்படிங்கிறது மக்களுக்கு ஃபேவரான ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.